ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு குட் நியூஸ். உங்களுக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ தான் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்கன்னு சப்ஸ்கிரைபர் தெரியப்படுத்தினார். ஆனால் பாருங்கள், ஈவினிங்கோ இல்லை 12 அப்புறமே ஆஃப்டர்நூன் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு அவருக்கு லேட்டாக தான் தெரிஞ்சிருக்கு போல். ஸோ நானும் கொஞ்சம் ஒர்க்கில் இருந்தேன், எனக்கு லேட்டாக தெரிஞ்சிச்சு. ஆனால் பாருங்கள், உடனே வீடியோ போடணுக்காக உங்களுக்காக ஷேர் பண்ணணுக்காக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், லாஸ்ட்டாக உங்களுக்கு ஜூலை 7th உங்களுக்கு லாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணி முடிப்பான்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நேற்று பெரிய கருப்பன் சார் ப்ரெஸ் மீட்டு சொன்ன தகவலும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அவர் சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஒரு சில மாவட்டங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் திரும்ப எப்போ பண்ணுவான்னு சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிஆர்பி தகவல் அடிப்படையில் பாருங்கள், ஜூன் 30க்குள்ளே பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டிஆர்பி தகவல் எப்போவுமே உங்களுக்கு பிடிச்ச தகவல் தான். ஆனால் நான் நம்ப மாட்டேன். அதனால் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இன்னும் 2 நாள் டைம் இருக்குது, அல்லது அது மே எண்டுக்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் எந்தெந்த மாவட்டம்னு சொல்லலை, பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பாருங்கள், நான் சொன்ன மாதிரி பாருங்கள், கரெக்டாக மே எண்டில் பண்ணிட்டாங்க. ஸோ திண்டுக்கல் மாவட்டத்துக்கு ரிசல்ட் எதிர்பார்த்தது மாவட்டமாக. ஏன்னா முந்தியும் அப்படி தான் அந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் கரெக்டாக அக்யூரேட்டாக நாளைக்கு ரிசல்ட் அப்படின்னா முந்தைய வீடியோ போட்டிருக்கேன். அன்றைக்கி மார்னிங் கூட வீடியோ போட்டிருந்தேன், உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி பாருங்கள், அப்டேட் கரெக்டாக இருந்துச்சு. அதே மாதிரி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. மே எண்டில் உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு 2 நாளில் உங்களுக்கு பண்ணிட்டாங்க. அப்புறம் ஜூனில் உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, யார் யார் செலக்ட் ஆகிருக்கா, இது எத்தனை வேக்கன்சின்னு பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் சேல்ஸ்மேன் பேக்கர் ரெண்டுமே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ லிஸ்ட்டு எத்தனை வேக்கண்ட் அப்படின்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்க, வழக்கம் போல் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் நம்பர் கேண்டிடேட் நேம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. இதில் என்னன்னா, இப்போ தான் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தார். மொத்தம் வேக்கண்ட் மொத்தம் ஃபஸ்ட்டு பேஜ் பாருங்கள் 33, செகண்ட் பேஜ் 78, மொத்தம் 84 வேக்கண்ட் இதில் விட்டுருக்காங்க. ஆனால் நோட்டிஃபிகேஷன் விட்ட நம்பர் வேக்கன்சி 63 தான். அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு 21 வேக்கன்சி எக்ஸ்ட்ரா ஃபில் பண்ணி விட்ருக்காங்க. இது போன தடவை திருப்பத்தூர் ஒரு வேக்கண்ட் கம்மியாக விட்டுருந்தாங்க. இதில் கிட்டத்தட்ட 21 வேக்கண்ட் அதிகமாக விட்டுருக்காங்க. ஸோ இது ஒரு சந்தோஷமான விஷயம் தான் இது. ஆனால் பாருங்கள், 21 வேக்கண்ட் அதிகமாக விட்டுருக்கிறது நிறைய பேர் எதிர்பார்க்காத ஒரு இதுதான் இது. சரி, இருந்தாலுமே நல்லது தான் இது. சரி வாங்க, இப்போ என்ன அப்படின்னா, இப்போது ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எந்த மாவட்டம் வரும் அப்படிங்கிறது தெரியலை. மேக்ஸிமம் எதிர்பாருங்க. இப்போ கூட ரிசல்ட் பப்ளிஷ் வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் நைட்டு அது போக நாளை கூட பண்ணது வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க. சரி, இந்த அப்டேட் கொடுத்த அந்த சப்ஸ்கிரைபருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்னென்ன அப்டேட்டோ கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இதில் பேக்கருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கருக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ட்டு அதையும் பார்த்துடலாம் வாங்க. பேக்கருக்கு மொத்தம் 12 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் எத்தனை வேக்கன்சி ஃபில் பண்ணியிருக்காங்க, எத்தனை வேக்கன்சின்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இது உங்களுக்கு தெரியப்படுறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல் உடனே கிடைச்ச உடனே பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் பாருங்கள், எனக்கு கொஞ்சம் லேட்டாக தெரிஞ்சுது. ஸோ இப்போ தான் தெரிஞ்ச உடனே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த வேக்கண்ட் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அல்லது நெக்ஸ்ட் எந்த மாவட்டம் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.